பிரைஸ் தி லார்ட். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த நாளின் ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாக தேவன் நம்மை கிருபையாக காத்திருக்கிறார். அதனால் நாம் நன்றியுள்ள இதயத்தோடு நம்முடைய தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர். உம்முடைய மிகுந்த கிருபையின்படி, இரக்கத்தின்படி ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டிலே 10 மாதங்களை கடந்து 11ஆம் மாதத்தின் 2ஆம் கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இப்படியாக நாங்கள் கூடி வரும்படி நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் இருதயங்கள் நன்றியினால் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. தகுதியே இல்லாத அப்பா, எங்களுக்கு நீர் காண்பிக்கிற உம்முடைய கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டுகிற ஆண்டவரை காண்பிக்கிற சத்தியத்துக்கும் தயவுக்கும் நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை 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 அப்பா. உடைய கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு முறை கூட உடைய பரிசு ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தம் செய்யும். தேவ சமூகத்திலே தைரியமாய் சேர்ந்து ஆண்டவரே, உடைய முகத்தை பார்த்து நாங்கள் ஆராதிக்க கிருபை தருவீராக. ஆராதனை மட்டுமல்ல, எங்களுடைய ஜெபங்களை நீர் அங்கீகரியும் ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக அடியார்களோடு இடைப்படுவீராக. ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் கர்த்தரை புகழ்ந்து நாம் சில பாடல்களை நாம் பாடுவோம். முதலாவதாக, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல இரக்கமுள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர், அக்கிரமம் மீறுதலை பொறுத்து அவற்றெல்லாம் நீக்குகிறவர் யாருமே கிடையாது. அவருடைய அன்பை நினைத்து இந்த வேளையிலே நாம் பாடுவோம். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தருகின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தருகின்றேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றால். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் என்னை
சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், லோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், பூரண அழகுள்ளவரே பூவில் எங்கள் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் காணும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். நீர்மேல் காணும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். பூரண அழகுள்ளவரே பூவிலென் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் என் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. எப்படி ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார்? அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே ஒரு பழைய பாடல் இருக்கிறது, redeemed. How I love to proclaim it. Redeemed by the blood of the Lamb. Shall we sing that hymn? Redeemed, how I love to proclaim it. Redeemed by the blood of the Lamb. Redeemed through His infinite mercy. His child and forever I am. Redeemed, redeemed, redeemed by the blood of the Lamb. Redeemed, redeemed, His child and forever I am. Redeemed, I'm so happy in Jesus. No language my rapture can tell. I know that the light of His presence with me that continually dwell. Redeemed, redeemed, redeemed by the blood of the Lamb. Redeemed, redeemed, His child and forever I am. I think of my blessed Redeemer. I think of Him all the day long. I sing for I cannot be silent. His love is the theme of my song. Redeemed, redeemed, redeemed by the blood of the Lamb. Redeemed, redeemed, His child and forever
know I shall see in His beauty the King in whose law I delight, who lovingly guardeth my footsteps and giveth me songs in the night. Redeemed, redeemed, redeemed by the blood of the Lamb. Redeemed, redeemed, His child and forever I am. Hallelujah. நான் ஒன்றை அறிவேன். I know I shall see in His beauty the King in whose law I delight. அவர் மகிமையோடு அழகாக வெளிப்படும் பொழுது நான் அவரை தரிசிப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அவருடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பாதங்கள் சறுக்கி விடாதபடி who lovingly guardeth my footsteps and giveth me songs in the night. கிறிஸ்டியன் லைஃப்ல ஒன்லி டே மாத்திரம் இருக்கிறதுல there is day, there is night. அது என்ன எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பகற்காலமும் இருக்கும். நாம் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாய் செல்ல வேண்டிய ஒரு இருளின் பாதையும் இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த பாதையிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, He giveth me songs in the night. அந்த ராக்காலத்திலே, இருள் சூழ்ந்த நேரத்திலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, யாரும் நம்மோடு நடக்க முடியாத அந்த நிலைமையிலே கூட தேவன் நமக்கு பாடல்களை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து சமாதானத்தோடு நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. One more time shall we sing that lost para. I know I shall see in His beauty the King in whose law I delight. Hallelujah. Who lovingly guardeth my footsteps and giveth me songs in the night. I know I shall see in His beauty the King in whose law I delight, who lovingly guardeth my footsteps and giveth me songs in the night. Redeemed, redeemed, redeemed by the blood of the Lamb. Redeemed, redeemed, still and forever I am. Redeemed, redeemed, redeemed by the blood of the Lamb. Redeemed, redeemed, His child and forever I am. மூன்றாவதாக தேவாட்டின் திரு ரத்தத்தால் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். தேவாட்டின் திரு ரத்தத்தால் நான் சுத்தமாகினேன், அவரின் சுத்த ரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக மகிழ்ச்சியோடு இதனை பாடுவோம். தேவாட்டின் திரு ரத்தத்தால் நான் சுத்தமாகினேன், அவரின் சுத்த ரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை ரட்சகா துதியுமக்கென்றும் சேற்றினில் என்னை நீர் மீட்டெடுத்ததினால். மகிமை ரட்சகா துதியுமக்கென்றும் சேற்றினில் என்னை நீர் மீட்டெடுத்ததினால். துதிப்பேன் உம்மை நானே நாயுள் முழுவதும் நன்றியோடடி பணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடடி பணிந்து. சந்தோஷித்தும்மை பாடுவேன் சீயோன் யாத்திரையில். பந்தய பொருள் பெற்றிட நான் முந்தியே கூறேன். கிடைக்கும் நிச்சயம்
சத்துருக்களை கொண்டு போவதில்லை. கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தர் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். என் பாக்கியம் நீனைக்கையில் ஏன் உள்ளம் துள்ளுதே. பூலோக சுகம் தள்ளினேன் மெய் பாக்கியம் கண்டு. நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன் ராஜன் முகம் கண்டு என்றும் சந்தோஷிப்பேன். நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன் ராஜன் முகம் கண்டு என்றும் சந்தோஷிப்பேன். ரத்தத்தில் பல நாள் வாழுவேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. ரத்தத்தின் பல நாள் வாழுவேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. மனோகரமாம் சீயோனில் நான் வேகம் சேருவேன். கீழே சமுற்றும் நீங்கி போம் அவ்விடம் ஏகவே. நித்திய சந்தோஷம் பெற்றிடுவேன் அங்கே. சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. நித்திய சந்தோஷம் பெற்றிடுவேன் அங்கே. சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. ஆனந்தம் கூடுமே கீதங்கள் பாடுவேன் ராஜன் இயேசுவின் சமூகம். ஆனந்தம் கூடுமே கீதங்கள் பாடுவேன் ராஜன் இயேசுவின் சமூகம். தேவாட்டின் தீரூரத்தால் நான் சுத்தமாகினேன். அவரின் சுத்தரத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை ரட்சகா துதியுமக்கென்றும் சேற்றினில் வெள்ளை நீர் மீட்டெடுத்தறினார். மகிமை ரட்சகா துதியுமக்கென்றும் சேற்றினில் வெள்ளை நீர் மீட்டெடுத்தறினார். துதிப்பேன் உம்மை நானே நாயுள் முழுவதும் நன்றியோடடி பணிந்து. துதிப்பேன் உம்மை நானே நாயுள் முழுவதும் நன்றியோடடி பணிந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறிது நேரம் நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என் பாக்கியம் நினைக்கையில் என் உள்ளம் துள்ளுதே. பூலோக சுகம் தள்ளினேன் மெய் பாக்கியம் கண்டு. நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன் ராஜன் முகம் கண்டு என்றும் சந்தோஷிப்பேன். இயேசு ரத்தத்தின் பலனால் வாழ்வேன் சீயோனில் கோடி 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 யுகங்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சில வருஷங்கள் நாம் வாழ்கிறோம். அது நமக்கு கடக்கிற வேளையிலே மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகத்தை கடக்கிறது போல் கூட சில சமயங்களில் நாம் உணர்கிறோம். ஆனால் when we compare our earthly life to eternal life with Jesus, hallelujah, இது மிகவும் சிறிய கால அளவுதான். நிச்சயமாக இந்த காலத்தை நாம் கடந்து நித்தியமாக கோடி 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 யுகங்களாக நம்முடைய ஆண்டவராக இயேசுவோடு வாழப்போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதாவது பவுல் சொல்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரத்துல என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நீரே என்னுடைய பெலனப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு உள்ளான மனிதனிலே பெலன் வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரிலே சொல்லுகிறார்,
I pray that you should be strengthened with strength in your inner man. உங்களுடைய உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, you are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Shall we sing that chorus and praise the name of our God? You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I praise your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. பலவீனத்தில் என் மேலன் நான் தேடும் பொக்கிஷமே, எனதெல்லாம் நீரே. தேடுவேன் பொக்கிஷமாக உமையன்றி எங்கு செல்வேன், எனக்கெல்லாம் நீரே. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்க பாத்திரரே. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்க பாத்திரரே. பாவசாபங்கள் நீக்குகிறீர், உமை நான் என்றும் உயர்த்துவேன், எனக்கெல்லாம் நீரே. விழும்போது என்னை தூக்கி நீர் பாத்திரம் நிரம்ப செய்கின்றீர், எனக்கெல்லாம் நீரே. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்க பாத்திரரே. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்க பாத்திரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இயேசுவை பின்பற்றுகிற வேளையிலே இந்த உலகமே நம்மை பார்த்து பரிகசிக்கும். Because we are going against the current of this world, we do not join our hands with this world, with the worldly people, with the sins of this world. நம்மை பார்த்தவர்கள் முட்டாள் என்று சொல்லலாம். ஆனால் நாம் யாரெல்லாம் இயேசுவை நாம் பிடித்துக் கொள்கிறோமோ நாம் முட்டாள்கள் அல்ல.
நமக்கு நித்திய ஜீவனை பற்றிய வெளிச்சம் இருக்கிறது. அவர்தான் உண்மையான தேவன். அன்பு கூறுகிற என் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்று அறிந்து நாம் பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. we are not fools. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை தேடாம நான் விட்டுட்டேன்னா நான் தான் முட்டாள் ஆண்டவரே. seeking you as a precious jewel Lord, to give up I will be a fool. நான் மற்றமை தேடாமல் விட்டுட்டா நான் தான் அந்த முட்டாளா இருப்பேன். ஆங்கிலத்திலையும் தமிழையும் you are my strength when I am weak, அந்த முதல் பேராவை ஒரு முறை கூட பாடும். எப்படி நாம் அவரை தேட வேண்டும்? seeking you as a precious jewel Lord, to give up I'd be a fool. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, you're the Lamb of God. Worthy is your name. Jesus, Lamb of God. Worthy is your name. வேலவீனத்தில் என் வேலன் நான் தேடும் பொக்கிஷமே, எனக்கெல்லாம் நீரே. தேடுவேன் பொக்கிஷமாக உமையன்றி எங்கு செல்வேன், எனக்கெல்லாம் நீரே. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்க பாத்திரரே. 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 துதிக்க பாத்திரரே. துதிக்க பாத்திரரே. ஹல்லேலூயா. உம்மை அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் பெறுவதற்கு நீர் ஒருவரே பாத்திரரா இருக்கிறீர். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாம் ஒரு மனதோடு ஜெபம் செய்வோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையும் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருமனப்படுவோம். Where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them என்று சொன்னவர் அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறார், அல்லாமல் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையிலே ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கிற வேளையிலே அந்த காரியம் நிச்சயமாக சித்திக்கும். கர்த்தர் கட்டாயமாக தருவார். நாம் ஜெபிப்போம், ஒரு மனதோடு ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அடியாளை ஒப்பு கொடுக்கிறேன், அடியார்களை ஒப்பு கொடுக்கிறோம், அடியாளுடைய குடும்பத்தையும் சபையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற உடைய பிள்ளைகள்
ஒவ்வொருவரையும் அவள் குடும்பங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஜெபத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஆண்டவரே, ஒரு மனப்படுகிறோம் பா. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, அவங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதாவானவர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். எங்களுடைய கவலைகளை எல்லாம், எங்கள் பாரங்களை எல்லாம் இயேசுவே மீது நாங்கள் வைத்து விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, சுகம் தேவையானால் சுகத்தை கொடும், பலன் தேவையானால் பலத்தை கொடும், தைரியம் தேவையானால் தைரியத்தை கொடும். ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே ஆறுதலை தாரும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பண தேவைகளை சந்தித்தருளும். ஆண்டவரே இயேசுவே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடும் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக அவளுக்கு அமையட்டும் ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே, அந்த வசனத்தை உடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கர்த்தாவை கம்ப்ளீட்டா ஒழியும்படி நீர் கிருபை செய்வீராக. இயேசுவே, நீர் எங்கள் சபையை ஆரம்பிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பூர்ணமான விடுதலையை தந்து பயமில்லாமல் ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகள் எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஆவியிலே நல்ல விடுதலை தாரும், உள்ளான மனுஷனிலே பலனை தாரும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்திலே கலந்து கொள்ளுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை உடைய கருத்திலே போடுக்கிறோம். உடைய படிப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போக நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாசல்களை திறவுங்கப்பா. எஸ் லார்ட், ஐ ஹவ் கெப்ட் பிஃபோர் யூ an open door என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையிலையும் உம்மை அறிகிற அறிவிலையும் வளரும்படியாய் செய்வீராக. ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை நேசித்து தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சங்கீதம் 34:15 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நாம் சில நாட்களாக இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 பேதுரு 3:12 வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனித்திருக்கிறது. கவனமாக ஆண்டவர் கேட்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கண்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தருடைய கண்கள் விசாரிக்கிற கண்களாக இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். Deuteronomy chapter 11 verses 11 and 12. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருந்து என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Deuteronomy 11 and 12 வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வாசிங்கள். But the land whither ye go to possess it is a land of hills and valleys, and drinketh water of the rain of heaven, and a land which the Lord thy God careth for. Amen. The eyes of the Lord thy God are always upon it, from the beginning of the year even unto the end of the year. Amen. The eyes of the Lord your God are always upon it, the land which the Lord careth for. அதனால் இந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் விசாரிக்கிற கண்கள், கேரிங் ஐஸ் என்று நான் இதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதே. நோக்கமா இருந்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருந்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கண்கள் நம்மை விசாரிக்கிற கண்களாக நம்முடைய தேவனாய கர்த்தருடைய கண்கள் காணப்படுகிறது. இங்கே கர்த்தர்
மோசையின் மூலமாய் பேசுகிற வேளையிலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரிக்க போகிற தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கானான் தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம், கண்களை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும். எப்படி சொல்லுகிறார் என்றால், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும். இன் அவர் லாங்குவேஜ் ஜான்வரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். மறுபடியும் அந்த சைக்கிள் எடுத்தீங்கன்னா ஜான்வரி 1 டிசம்பர் 31. ஸோ இந்த சைக்கிளை நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் ஆல்வேஸ் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த கானான் தேசத்தின் மீது கண்களை வைத்திருக்கிறேன். அப்போ தேசத்தின் மீது கண்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த தேசத்தின் மேல் தான் ஆண்டவர் அன்பா இருக்கிறாரா? அப்படி அல்ல. தேசத்தின் மேல் கண்கள் இருக்கும் என்றால் இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற பிற்பாடு தேசத்தின் மேல் கண்களை வைக்கிறார் என்று சொன்னால் தேசத்தில் உள்ள குடிமக்கள் மேல் ஆண்டவர் கண்களை வைக்கிறார் என்று அர்த்தம். on the people of the land. அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் கண்களை வைத்து நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே அதே போல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் காணப்படுகிறோம். வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு தேசம் மேல, இந்தியா மேல, இல்லை நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள. இட்ஸ் நாட் ஆன் த பிளேஸ் ஆர் த லேண்ட் in which God sets his eyes upon. God sets his eyes upon his own children, his people, especially you and me. So கர்த்தருடைய கண்கள் விசாரிக்கிற கண்கள், கேரிங் ஐஸாக காணப்படுகிறது. His eyes are continually fixed on you and me. தொடர்ந்தேச்சியாக அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் எப்பொழுதும். துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும், ஒரு வருஷம் எடுத்தீங்கன்னா துவக்கத்திலே முடிவு வரைக்கும் எப்பொழுதும். எப்பொழுதும்னா எப்பொழுதும் தான். நாட் ஈவன் 1 second God removes his eyes from us. ஒரு வினாடி கூட கர்த்தர் தம்முடைய கண்களை நம்மை விட்டு விலக்குவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்த பொழுது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வசனத்தை நீங்க கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, வருஷத்தின் துவக்கத்திலே முடிவு வரைக்கும் உடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். சொல்லணும், ஆண்டவரே நீ என்னை விசாரிக்கிற மகனாக மகளாக நான் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கிறான்னு சொல்லும் பொழுது அதற்கு உதாரணமாக நான் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்கிறேன். ரூத் 2 அதிகாரம் 10 நீங்கள் வாசித்தீர்களானால் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். ரூத் 2:10 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். ரூத் என்பவள் மோவாபிய பெண் பிள்ளை. நவோமி, எலிமெலேக் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார்கள். பஞ்சம் வந்த பொழுது தங்கள் 2 மகன்களாகிய மகலோன், கிலியோன் என்பவர்களை அழைத்து கொண்டு மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே 10 வருடங்கள் இருந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு சித்தமில்லாதை செய்தபடியினாலே விவாகம் செய்த பிற்பாடு அந்த தகப்பனார் முதலாவது மரிக்கிறார். பிற்பாடு விவாகம் செய்து மகலோன், கிலியோன் என்ற 2 மகன்களும் மரித்து விடுகிறார்கள். இந்த மகலோனுடைய மனைவியாகிய ரூத்தும் கிலியோனுடைய மனைவியாக ஒர்பாலும் மாமியாரோடு சேர்ந்து மறுபடியும் பெத்லேமுக்கு திரும்ப வருகிறார்கள். அப்பத்தின் வீடாகி பெத்லேமுக்கு வருகிற வேளையிலே ஒர்பால் தன் மாமியை முத்துமிட்டு போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி வைராக்கியமாக இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றி வருகிறாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சுருக்கமாக நேரடியாக நான் ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லுகிறேன். அவள் போவாஸ் என்கிற ஒரு பெரிய பணக்காரனுடைய வயல் நிலத்திலே போய் கதிரை பொறுக்குகிறாள். ஏன்னால் 10 வருடங்கள் அந்த நவோமியுடைய லேண்டெல்லாம் விட்டுட்டு போனதுனால அதெல்லாம் ஒன்றுமே விதைக்க முடியாது, இனிமேல் அறுக்க முடியாது. இப்போ இன்னொருத்தருடைய நிலத்துல போய், இது பிச்சை எடுக்காத குறைதான். அந்த விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இன்னொருத்தருடைய நிலத்துல அவங்க அறுத்த பிற்பாடு எது எது மீதியா இருக்கிறதோ அதை பொறுக்கி கொண்டு வந்து அதை சமைத்து சாப்பிடுவார்கள். அதே போல இந்த விதவியாகிய இந்த ரூத், இளம் பெண்ணாகிய இந்த மகள் தன் மாமியாருக்கு தனக்கும் சாப்பாடு வேண்டும் என்று சொல்லி ஒரு வயல் நிலத்திலே போய் அவள் கதிர்களை பொறுக்குகிறார். தற்செயலாக அல்லது தேவனுடைய செயலாக அது போவாசுடைய வயல் நிலமாக இருக்கிறது. அங்கே அவள் பொறுக்குகிற வேளையிலே பாருங்கள் எப்படிப்பட்ட விசாரிப்பு. அவள் சொல்லுகிறாள், நான் அந்நிய தேசத்தால், ஐ பிலாங் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. நான் ஒரு மோவாபைட், சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வருகிறேன்.
தேவ சபையில உட்படக்கூடாத ஒரு சந்ததி, வேறு ஒரு பாஷை, விக்கிரங்களை வணங்குற ஒரு தேசத்திலிருந்து நான் வருகிறேன், நான் அந்நிய தேசத்தவளாக இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது, ஹல்லேலூயா என்று போவாஸை பார்த்து அவள் கேட்கிறாள். அப்பொழுது போவாஸ் அநேக காரியங்கள் சொல்வார். என்னென்ன விதமாக போவாஸ் ரூத்தை விசாரித்தார் என்று நாம் சுருக்கமாக பார்ப்போம். 13ஆம் வசனம் நீங்கள் முதலாவது பார்த்தீர்களானால், அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. He spoke friendly with in a friendly manner. Boaz spoke to Ruth. ஒரு அதிகாரியாக என்ன பொறுக்கிக்கப்போ அப்படி சொல்லலை. அவர் வந்துட்டு, மகளே கேள். நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ எங்கேருந்தோ வந்திருக்கிறா, பொறுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து 8ஆம் வசனத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாமலும் இங்கேயே ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஆரம்பிக்கும் போதே மிகவும் ஆறுதலாக பேசி பட்சமாக பேசுகிறார், சமாதானமாக பேசுகிறார். எங்கேருந்து வந்த, எங்கே பொறுக்க வந்த என்று சொல்லி அதட்டாமல் பட்சமாக பேசுகிறார். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த பிளெஸிங் இஸ் பீஸ். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே முதலாவது ஆறுதலாக பட்சமாக பேசி நமக்கு சமாதானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, போவாஸ் ரூத்தை வைத்து நான் முதலாவது சொல்லிவிடுகிறேன். 9ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீர்களானால், அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரர்கள் எங்கே அறுக்கிறார்களோ அவர்கள் இந்த வேலைக்காரங்க பின்னாடியே போமா, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். I have ordered my servants not to touch you because she is a young widow, she is a beautiful woman. அப்போ யார் வேணா, நமக்கு தெரியும் இந்த காலத்தில் மட்டுமல்ல அந்த காலத்துலேயும் அப்படித்தான். யாருமே கேட்பார் இல்லைன்னா ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமானது. ஆனால் போவாஸுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுறார். அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். she got protection. அந்த தேர்ட் பிளெஸிங் இஸ், அவர் சொல்லுகிறார், உனக்கு தாகம் எடுத்தா என்னுடைய தண்ணீர் கண்டைக்கு போமா, வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருவதிலே நீ குடிக்கலாம். மட்டுமல்ல 14ஆம் வசனத்திலே போவாஸ் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, ரூத் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கிறோம். 2:14 சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, விட்ட சாப்பாடே கிடையாது, இப்போதான் ஊருக்கு வந்து கதிர் பொறுக்க போறா, இனிமே அதை கொண்டு வந்து தட்டி அடிச்சு அதை எடுத்து உடைச்சு அதை சமைச்சு இனிமே தான் நைட்டு போய் சாப்பிடணும். ஸோ அவள் வந்து லஞ்சே பேக் பண்ணிட்டு போகலை, வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அதனால போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அவள் வந்து அந்த அறுப்பறுக்கிறவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஸோ 2 பேரோட சாப்பாடு கொடுத்துட்டாரு. சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ மாமியார் வீட்டில் இருக்காங்க. ஸோ மீந்ததை அவள் பேக் பண்ணி வச்சுக்கிட்டா. பாருங்க, ஃபர்ஸ்ட் டேவே see how God cared for Boaz cared for Ruth. 12ஆம் வசனம், ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, let a full reward be given you என்று சொல்லி போவாஸ் அங்கே ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஸோ we see here peace, protection, provision, promise, all these things are given to Ruth and a great prospect also. Finally, நீங்க ரூத் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் பண்ணினால் பண்ண சம்மதித்தான் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும், அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லி ஒரு ஃபியூச்சரையும் ஒரு எதிர்காலத்தையும் அந்த மகளுக்கு வாக்குத்தத்தம் செய்தான் போவாஸ். பாருங்கள், இதேதான் கர்த்தர் விசாரிக்கிற வேளையிலே போவாஸ் ரூத்தை விசாரித்தார். இந்த 5 ஆசீர்வாதங்கள், பீஸ், ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன், ப்ராமிஸ் அண்ட் அ ப்ராஸ்பெக்ட். போவாஸ் ரூத்தை விசாரித்த பொழுது கிடைத்த 5 ஆசீர்வாதங்கள். முதலாவது, பட்சமாய் ஆறுதலாய் பட்சமாய் பேசி வருகிற அந்த சமாதானம், பாதுகாப்பு, ப்ரொவிஷன், தேவைகள் சந்திக்கப்படுதல், வாக்கு தத்தம்,
ஒரு நல்ல எதிர்காலம் எல்லாம் கிடைத்தது. நீங்கள் அவர் எப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் 2:16 15:16 பார்த்தீங்கன்னால் அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். அவளுக்காக, ஃபார் ஹர் சேக், அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். Do not reproach her, do not rebuke her. Reproach her not, rebuke her not என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். எப்படி ஒரு சாதாரண மனிதன், ஒரு போவாஸ் என்பவரும் ஒரு மனிதன் ரூத்தை இப்படியாக விசாரிக்கிறார். கர்த்தரை அவள் பின்பற்றி வந்ததினாலே இவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்கள். அதான் உம்முடைய கண்களில் எனக்கு எதினாலே தயை கிடைத்தது என்று சொல்லி போவாஸுடைய கண்களில் தயை கிடைத்ததை இந்த இடத்துல ரூத் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனாகிய போவாஸ் இவ்வளவு செய்யக்கூடுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தால் அவருடைய கண்கள் நம்மேல் பதிந்திருக்கிற வேளையிலே எப்படியெல்லாம் நம்மை விசாரிப்பார் என்று நினைத்து பாருங்கள். நம்மை விட்டு விடுவாரா? அல்லவே அல்ல. போவாஸ் யாருக்கு அடையாளமா இருக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். ரூத் யாருக்கு அடையாளம் என்றால் மணவாட்டி சபைக்கு இந்த ரூத் அடையாளமாக இருக்கிறார். ரூத்தை யாருமே மீட்க முடியாது, போவாஸ் தான் மீட்க முடியும். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டதோடு நிறுத்தி விடாமல் எல்லா ஆசீர்வாதங்களும், சமாதானம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுதல், நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, வாக்குத்தத்தம், நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவருடைய விசாரிப்பிலே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய கண்களை நம் மேல் வைத்து நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனிதர்களும் நம்மை விசாரிக்கிறார்கள், நம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. மேன் ஹேஸ் ஹிஸ் ஓன் லிமிட்ஸ், பட் காட் இஸ் அன்லிமிட்டெட். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சில வேளையில் வண்டியில் போகும்போது ஒரு பெரிய பில்டிங் பார்ப்பேன், அதுக்கு பேர் அன்லிமிட்டெட். அந்த பில்டிங்க்கு பேர் அன்லிமிட்டெட். அதில் நிறைய துணிகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் சில வேளையில் நம்ம எதிர்பார்க்கிறது அந்த இடத்துல இருக்காது. பிகாஸ் தோ த நேம் இஸ் அன்லிமிட்டெட், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டெட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேல். புரியுங்களா? எல்லாம் இருக்காது, நம்ம எதிர்பார்க்குற எல்லாம் அதில் இல்லை, ஏதோ இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அன்லிமிட்டெட் அவங்க சொன்னாலும் அது உண்மை கிடையாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்லிமிட்டடாக இருக்கிறார். அவருக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவர் நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனிதர்கள் நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம், நம்மை விசாரிக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம்ம விசாரிக்கிற வேளையிலே நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ரூத்தை குறித்து பார்த்தவள் திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். நம்ம போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the Lord's eyes are caring eyes. இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், சங்கீதம் 32:8 வாசியுங்கள். சங்கீதம் Psalms 32 and verse 8. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8 நாம் எல்லாம் அறிந்த வசனமாக இருக்கிறது. நாம் மனப்பாடமாக அறிந்து வைத்திருக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆங்கிலத்தில் வாசியுங்கள். I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. ஆமென். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will guide thee with my eye. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எதற்காக நோக்கி கொண்டிருக்கிறார்? நம்மை விசாரித்து நமக்கு சமாதானம் அருளி நம்முடைய தேவையை சந்திக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரும்படியாக அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கிற கண்கள். இரண்டாவதாக, அவருடைய கண்களால் நம்மை நடத்துகிறார். கைட் தி. அங்க என்ன சொல்லுகிறார்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். They are counseling eyes of the Lord. Hallelujah. கர்த்தர் நம்ம மேல கண்ணை வச்சிட்டார்னா அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவனாக நமக்கு காணப்படுகிறார். உதாரணமாக ஆதியாகமம் 16:7 எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 16:7 பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. இங்க கர்த்தர்
கர்த்தருடைய தூதனானவர் என்று நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று வாசிக்கிற வேளையிலே அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே. இந்த அவள் யார் என்று கேட்டால் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு முதல் மனைவி சாராள். இந்த இடத்துல பேர் மாற்றப்படாதனால் ஆபிராம் சாரா என்று காணப்படும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆபிராம் சாரா என்று இருக்கும். கர்த்தர் 75ஆம் வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு நான் சந்ததியை தருவேன். 10 வருடங்கள் ஆகிவிட்டது, ஒரு சைனும் இல்லை, குழந்தை பிறக்கல, ஒண்ணுமே ஆல. இந்த அம்மாக்கு வயசாயிட்டே போகுது. உடனே சாராய் பார்த்தாங்க, என்னால வீடு கட்டப்படலை, என்னுடைய அடிமை பெண், எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண் ஒருத்தி இருக்கிறாள், அவள் பேர் ஆகார், அவளோடு நீர் சேரும், அதனால் என்னுடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி ஆகாரை தூக்கி ஆபிராமுக்கு மனைவியாக சாராயை கொடுத்து விடுகிறார். திருமணம் ஆன பின்பு 4ஆம் வசனம் ஆதியாகமம் 16:4 வாசிக்கிறோம். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஹேகார் டிஸ்பைஸ்ட் சேரா. சாரா மிகவும் அற்பமா எண்ணியேன்னா கர்ப்பம் தரிச்சிட்டா, உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் எதனால இவளுக்கு அடிமை பெண்ணா இருந்தவ மிஸ்டஸா வர்ற அளவுக்கு உயர்ந்தா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா நன்றி மறந்து பெருமைப்பட்டு அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆனால் சாராய் மிகவும் வருத்தப்பட்டு கடினமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடினமாய் நடத்தப்பட்டவனே ஓடுகிறாள். அந்த கரெக்டாக அந்த டிசிப்ளின்ல வச்சாதான் இவன் சரியா இருப்பா சொல்லி கரெக்டாக வைக்கிற வேளையிலே அந்த டிசிப்ளினை தாங்க முடியல. இந்த ஆகார் வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழியிலே ஓடி போகிறாள், வனாந்தரத்திலே ஓடி போகிறாள். அப்பொழுது தூதனானவர் கேட்கிறாள், சாராயின் அடிமை பெண்ணாக ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு இந்த அம்மா சொல்ற பதில் பாருங்க. அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். கர்த்தர் 2 கேள்வி கேட்கிறாரு, பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அவளுடைய டெசிக்னேஷன், அவளுடைய பொசிஷனையும் கரெக்டா சொல்றாரு. ஆகாரேன்னு சொல்லி கூப்பிடல, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. பாருங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் டீட்டெயில்ஸை கரெக்டா அறிஞ்சிருக்கிறாரு. ஏம்மா எங்கேருந்து வர, எங்கேருந்து இப்போ சாதாரணமாக கேட்கல. God knows every detail of us, but he wants our genuine reply. ஸோ சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு பாட்டு, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டா, எங்கம்மா போற, பதிலே இல்லை. இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எங்கேருந்து வரேன்னா ஏதோ கொஞ்சம் தத்து பித்துன்னு வளரிடுவாங்க, ஆனால் எங்கே போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே உங்களோட சொல்லியிருந்தேன், ஒரு சர்தார்ஜி ட்ரெயினில் ஏறிட்டாரு, நியூ டெல்லிக்கு போனோம், டிக்கெட் வாங்கிட்டாரு, டிக்கெட் வச்சுருக்காரு. அவர் போய் மேல் பர்த்தில் போய் படுத்துக்கொண்டார். அப்போ கீழ் பர்த்தில் இருந்தவரை பார்த்து கேட்டார், நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் கன்னியாகுமரிக்கு போகிறேன்னு. அவர் ரொம்ப சர்தார்ஜி ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல, இந்தியன் ரயில்வேஸ் ரொம்ப முன்னேறி போச்சு, கீழே இருக்கிற லோ பர்த்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்னியாகுமரிக்கு போகுது, மேலே இருக்கிற பர்த்ஸ் எல்லாம் நியூ டெல்லிக்கு போகுது அப்படின்னாரு. See, he took a wrong train. டிக்கெட்டை கரெக்டாக வாங்கினார், தவறான ஒரு ட்ரெயினில் போய் உட்கார்ந்து கொண்டு இவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் நியூ டெல்லிக்கு போகிறேன். இதே மாதிரி தான் பாருங்க, தவறான ஒரு ட்ராக்ல அந்த அம்மா போகிறாங்க. போய் என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி தவறான ட்ராக்ல போகிறாங்க. அதனால தான் அவர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் தவறான பாதையில போகிற வேளையிலே கர்த்தருடைய கண்கள் நம்மேல் திருப்பப்படுகின்றன. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. சாராய் ஒரு அடிமை பெண் தான், அவள் எகிப்திய தேசத்தால் தான், கர்த்தர் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஆபிராம் ஒரு நீதிமானாய் இருந்ததினாலே, அவனுடைய ஆபிராமுடைய சந்ததி வரப்போகிறபடினாலே கர்த்தர் இந்த மகள் மேல் கண்ணோக்கமாக இருந்து செய்கிறார். பாருங்கள், ஆபிராம் நிமித்தமாக இந்த சகோதரிக்கு தயவு கிடைக்கிறது. புரியுதுங்களா? ஒருவேளை வனாந்தரத்திலே அலைஞ்சிருந்தா அந்த குழந்தையும் செத்துருக்கும், இவ்வளோ தாகத்தில் செத்துருக்கலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் எவ்வளோ தூரம் ஓட முடியும் சொல்லுங்க? வயிற்றில் பிள்ளையை வைத்துக்கொண்டு வெளியில இருந்தாலாவது கொஞ்சம் ஓடலாம், குழந்தை பிறந்துச்சா அது வேற விஷயம்.
ஆனா வயிற்றிலே குழந்தை இருக்கும்போது வனாந்தரத்திலே போய் கொண்டே இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். சாப்பாடும் தண்ணி இல்லைன்னா அவங்க she may even die. நிச்சயமாக மறைக்கிறது கூட சாத்தியம்தான். ஆனா அந்த நிலைமையிலே கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் வைக்கப்பட்டது. நீதிமான் இல்ல அவ, இருந்தாலும் ஆபிராம் நிமித்தமா. அதே போல நம்முடைய குடும்பத்துல நாம் ஒருத்தர் நீதிமானா இருந்தாலும் மற்றவங்க மேலேயும் கர்த்தர் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், எங்க போறதுன்னு தெரியாம இந்த அம்மா ஓடுறாங்க, டெஸ்டினேஷனே இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையாக என்ன செய்தார், அந்த இடத்துல ஒரு ஆலோசனை தந்தார். அதற்கு முன்பாக ஒன்று சொல்லிவிடுகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஓகே, அவர் வந்துச்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தார். உடனே டிக்கெட் கலெக்டர் வந்து விட்டார். அவர் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருந்தார். டிக்கெட் கலெக்டர் வந்தார். வந்து ஐயா டிக்கெட் கொடுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டார். இவர் உடனே இந்த பக்கெட் அந்த பக்கெட் மொத்தம் ஒரு 4-5 பேர் அந்த கூப்பையில் இருந்தாங்க. எல்லாரும் டிக்கெட் ஒவ்வொருத்தராக காட்டுறாங்க. இவர் இங்கே தேடுறாரு, அங்கே தேடுறாரு, அங்கே தேடுறாரு, எல்லாம் தேடிக்கொண்டே இருந்தார். உடனே அவர் வந்துட்டு, சார் நீங்களா, பரவாயில்ல சார், நீங்கள் தேடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டே இருந்தார். பக்கத்துலேயும் போய் டிக்கெட் செக் பண்ணிட்டு திரும்பி வந்தார். ஆனால் இவர் கிடைக்கவே இல்லை. சொன்னார், நீங்கள் யூ ஆர் அ வெரி ஆனரபிள் மேன், ஷோர்லி யூ வில் ஹேவ் bought the ticket, so no problem sir. ஆனால் அதாவது நீங்கள் மிகவும் கனத்துக்குரிய ஒரு மனிதர், நிச்சயமாக நீங்கள் வந்து டிக்கெட் வாங்காமல் பிரயாணம் பண்ண மாட்டீங்க, டிக்கெட் நிச்சயமாக வாங்கியிருப்பீங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் செக் பண்ணிட்டேன், நான் போட்டுறேன். இல்லை இருங்க நான் தேடுறேன் தேடிக்கொண்டே இருந்தார். மறுபடியும் அந்த டிக்கெட் செக் பண்ணுறவர் சொல்கிறார், கண்டக்டர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் தயவுசெய்து தேட வேண்டாம், அது நீங்கள் எங்கேயாவது இருக்கும், பரவாயில்ல, நான் வந்து டிக்கெட் பார்த்துட்டேன்னு சொல்லி நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை நான் தேடி கொடுத்தார். உடனே ஏயா தேடுறீங்கன்னா, இல்லை அந்த டிக்கெட்டை பார்த்தா தான் எங்கே இறங்கணும்னு எனக்கு தெரியும், ஐ டோன்ட் நோ த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னார். டிக்கெட்டை வாங்கிட்டார், எங்கே போகிறோன்னு அவருக்கே தெரியல. அந்த டிக்கெட்டை பார்த்தா தான் அவருக்கு எங்கே இறங்க போகிறோங்கிறது தெரியுமா. பாருங்க, இப்படித்தான் அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், இன்றைய நாள் நேற்றைய நாளை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கவலையினமான வாழ்க்கை சிலர் வாழ்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மேல் திருப்பப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல எப்பொழுதும் his eyes are always fixed on us to care for us, not just to care for us but to counsel us when we go in the wrong way. தவறான ஒரு பாதையை நாம் செல்லுகிற வேளையிலே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் பதிந்து சரியான பாதையிலே நம்மை கொண்டு வந்து விடும். ஒரு வாலிபன் வேலையே இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது போதகரிடத்தில் சென்ற, ஐயா எனக்கு வேலை இல்லை, நீங்கள் ஜெபியுங்கள், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, நான் நிறைய கம்பெனிஸ் காமிச்சிட்டேன், எனக்கு இன்டர்வியூக்கு லெட்டரே வர மாட்டேங்குது. பாஸ்டர் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ வேதத்தை கையில் எடுத்து வாசி அப்படின்னு சொன்னார். உடனே இந்த பையனும் பார்த்தான், ஜெபிச்சு ஒன்று நடக்கல, பைபிள் வாசிப்போம்னு சொல்லிட்டு இரவு பகலாக ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் 70 அதிகாரம் என்று சொல்லி வாசிக்க ஆரம்பித்தார். 15 நாளிலே அவர் வேதத்தையே முடித்து விட்டார். இப்படி பயங்கர ஃபாஸ்டா ஒரு மாதத்தில் வேதத்தை முடிக்க வேண்டுமானால் ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசிக்க வேண்டும். ஆனால் இவர் வாசிச்ச ஸ்பீடில் 15 டேஸில் முடிச்சிட்டார். இப்போ நெக்ஸ்ட் தடவை வாசிச்சு இன்னும் ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிற வேளையிலே அவருக்கு 2 பெரிய கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வந்தது. இவர் அட்டென்ட் பண்ணினார், 2த்துலையுமே செலக்ட் ஆகிட்டார். ஸோ 2 வேலையுமே நல்ல சம்பளத்தோடு அவருக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது அவர் வந்துட்டு ஒன்று கொஞ்சம் அதிகமான சம்பளமும் இருந்தது. அப்போ மறுபடியும் போதகர்கிட்ட போய், ஃபஸ்ட்டு 2 கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன், நான் எதில் சேர்றது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அந்த போதகர் சொன்னது என்னன்னா, அதாவது பாருங்க, அவர் மாத்திரம் பைபிளை படிக்கலாம், நிச்சயம் அந்த வேலை கிடைச்சிருக்காது. ஏன்னா பிசாசு பார்த்தா இவனுக்கு வேலை கொடுக்கலன்னா இவன் பைபிளை கரைச்சி குடிக்கிறானே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறானேன்னு சொல்லி இம்மீடியட்டாக he got 2 excellent jobs. ஸோ இப்படியாக நடந்தது. அப்போ அந்த போதகர் சொன்னார், எந்த வேலையை எடுத்தா நீ ஒழுங்காக பைபிளை படிப்பியோ அந்த வேலையை எடுத்துக்கோ, அதிக சம்பளம்னு போயிடாது. அதே மாதிரி அந்த வாலிப மகனும் கீழ்ப்படிந்து குறைச்ச சம்பளத்துக்கு இருக்கிற வேலைக்கே சேர்ந்து ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிற அந்த கிருபையை அவன் தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வாட் டு சூஸ், விச் வே டு கோ, வெதர் டு டர்ன் டு த ரைட் ஆர் டு த லெஃப்ட், ஐதர் டு கோ பேக் ஆர்
to go forward or to stay in the same place. கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இப்பொழுது ஆகாரை பார்த்து சொல்லுகிறார் ஆதியாகமம் 16:9, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், உனக்கு போற டெஸ்டினேஷன் தெரியல இல்ல, நான் சொல்றதை செய்யின்னு சொல்லி ஒரு சொல்லுகிறார். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். குழந்தை பிறக்கிறது, இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்திலே அப்பொழுதுதான் ஆகார் சொல்லுகிறார். நம்ம எப்பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்ம எல்ரோயி என்று சொல்லி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். எல்ரோயி எல்ரோயே என்னை நீர் கண்டீரையா என்று நாம் பாடுகிறோம். எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த எகிப்து தேசத்தாளாகி ஆகார் தேவனுக்கு வைத்த பேர் தான் நீர் என்னை காண்கிற தேவன். காண்கிற தேவன் என்ன செய்கிறார்? பேசுகிறார். தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன், நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி மட்டுமல்ல, தன்னுடைய பேசின கர்த்தர். வசனத்தை பாருங்கள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அப்போ கர்த்தர் உனதை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட மாட்டார். நம்ம தவறான வழியில போகும்பொழுது அல்லது நாம் போக வேண்டிய லக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிற பொழுது he speaks to us, he counsels us and tells us the destination. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாசிட்ட போறேன், இந்த திகிரிஸ்ட போறேன் என்று சொல்லி ஓடுகிறார்கள். ஓடி போய் ஈஸியா ஏதாவது அந்த மேஜிக் மாதிரி ஏதாவது சொல்லிட்டா செஞ்சிடலாம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நம்ம அப்படி ஓடுவது சரியல்ல. நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே உடைய சித்தம் என்ன, என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிளியரா நம்ம கூட பேசுவார். நான் பிஎஸ்சி முடித்த உடனே, பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன், எனக்கு எப்படியா சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. சம்பாதித்து எங்கள் அம்மாட்ட காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு ஸ்கூலில் போய் நான் டீச்சராக வேலை பண்ணுறதுக்கு கேட்டேன். அப்போ ஒரு சொன்ன சம்பளம் 1000 ரூபா தான். நான் சொல்கிறது 1996. அப்போ எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. போய் இந்த சம்பளத்துக்கு மாதம் முழுக்க நான் ஓடுறதா என்று சொல்லி, அதுவும் டியூஷனும் எடுத்தா. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை, என்ன ஆண்டவரே இவ்வளவு லோவாக இருக்கே சேலரி, நான் என்ன பண்ணுறது சொல்லி தேவ சமூகத்துக்கு எனக்கு யார்கிட்டையுமே எனக்கு போக எனக்கு அப்பொழுது எங்களுக்கு தெரியலை. சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தோம், ஆனால் பாஸ்டர்கிட்ட போய் கேட்கவோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எல்லாமே எங்களுக்கு கர்த்தர் தான். அப்பொழுது நான் போய் தேவ சமூகத்தில் முட்டி போட்டு பெட்டு பக்கத்தில் முட்டி போட்டு பைபிளை வைத்து கொண்டு, ஆண்டவரே என்னோடு பேசும் அப்பா, நான் என்ன செய்யறது, வேலையை எடுக்கணுமா இல்லை தொடர்ந்து படிக்க வேண்டுமா, என்னோடு பேசும் என்று சொல்லி முட்டி போட்டு தேவ சமூகத்தில் அப்படியே காத்து கொண்டிருந்தேன். பரிசுத்தாவியானவர் கிளியராக பேசினார், நீ வேலைக்கு போகாத, உன்னோட படிப்பை நீ தொடர் என்று சொல்லி கிளியராக என்னோட பேசினார். அப்படியே நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை அடுத்த படிப்பு எம்எஸ்சி படிக்கும்படியாக படிப்படியாக என்னை வழி நடத்தினார். பிரியமானவர்களை, ஏஜ் ஒரு வயதை பார்த்து ஆண்டவர் கவுன்சில் கொடுக்கறது இல்லை, கலரை பார்த்தோ நம்முடைய எதை பார்த்துமே இல்லை. கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்கப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது, ஓ கர்த்தருடைய கண்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கண்களாக இருக்கிறதா தான் சங்கீதம் 32:8 நீங்க கிளைம் பண்ணுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்களை வைக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. They are counseling eyes of God. Finally, I would like to say one thing and conclude. ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Isaiah chapter 3 and verse 8. ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு, பாருங்கள், கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. வாசிங்கள். For Jerusalem is ruined and Judah is fallen, because their tongue and their doings are against the Lord, to provoke the eyes of his glory. Amen. Because their tongue and their doings, அவங்களுடைய வாய், நாவுன்னு சொல்லும்போது வாயிலிருந்து வர வார்த்தைகள், doings கிரியைகள், because their tongue and their doings are against the Lord, to provoke the eyes of his glory.
கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருடைய நாவும் அவருடைய கிரியைகளும் கர்த்தருக்கு விரோதமாக காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், the correcting eyes of the Lord, நம்மை சீர்படுத்துகிற கர்த்தருடைய கண்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பார்த்து விட்டு பார்க்காதவர் போல் போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. பாருங்கள், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. 12:9 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு 2 சாமுவேல் 12:9, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தான். 17 வயதிலே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். 13 ஆண்டுகள் ஓட ஓட சவுலுக்கு முன்பாக அவர் துரத்தப்பட்டவராக இருந்தார். 30வது ஆண்டிலே யூதாவுக்கு மற்றும் ராஜாவாகிறார். 37ஆம் வயது வருகிற வேளையிலே இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் at the age of 37 he became the king of the whole nation of Israel. இஸ்ரேல் தேசம் அனைத்திற்கும் ராஜாவாக தேவன் அவரை உயர்த்தினார், அபிஷேகத்தால் நிரப்பினார். அநேக மனைவிகள், பிள்ளைகள், ராஜாங்கம் எல்லாம் அவருக்கு இருந்தது. இவர் என்ன செய்தார்? யுத்த நாட்கள் வருகிற வேளையிலே வீட்டிலே இருந்தார். அப்பொழுது பத்சேபாள் என்கிற ஒரு உரியா என்கிற ஒருத்தருடைய மனைவி பத்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு உரியாவை சத்துருவின் பட்டயத்தினால் கொன்று போட்டு விட்டார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சோ இன்னொருத்தருடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டுட்டார். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. கர்த்தருடைய பார்க்காத மாதிரி போயிடல. ஒரு பெரிய கிங், சின்ன தப்பு தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஆண்டவர் விட்டுடல. அந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அவர் மகிமையின் கண்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்தது. கர்த்தர் பார்த்தார். அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? சுருக்கமாக சொல்லுகிறேன். நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவர் உணர்த்தும்படியாக ஒரு கதையை சொல்றார். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள், எக்கச்சக்கமான வேலைகள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. ஆனால் இந்த வழியே வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க இந்த ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனுடைய சின்ன ஆட்டுக்குட்டியை பிடித்து சமையல் பண்ணுவித்தான். சொன்ன உடனே தாவீது ராஜா, அவர் தான் ஜட்ஜ், அவர் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். உடனே சொன்னார், அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்தவன் கட்டாயம் மரணத்துக்கு பாத்திரன். அவன் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்ததுனால 4 தனியா திரும்ப தரணும்னு சொல்றாரு. உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மனுஷன் நீதான். பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி, கர்த்தர் மிகவும் அந்த இடத்துல முழுவதுமாக வாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி ஏத்தினாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவளை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நீ இப்படி தேவனை அசட்டை பண்ணினதுனால பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும், உனக்கு பிறந்த பிள்ளை சாகும், 1க்கு 4 தனியா பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டார். பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமானவன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன். கர்த்தர் எல்லாரும் முன்னாடி உயர்த்தி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். இவர் தவறு செய்துட்டார். கர்த்தர் பார்க்காதவர் போல விட்டுடல. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொன்னால், நாம் தவறு செய்யும் பொழுது கஞ்சாடையாக இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. அவருடைய மகிமையின் கண்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்கினால் அவர் நிச்சயமாக இறங்கி நம்மை சீர்படுத்துவார், நம்மை சிட்சிப்பார். ஆகையினாலே தாவீது இப்பொழுது உடனே பாவத்தை ஒத்துக்கிட்டார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம் நீங்க செய்தார். ஏன்னா இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டார், அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன்னு சொல்லிட்டார். See, with the judgment he pronounced, he should have died. David should have died.
கட்டாயம் தாவீது இறந்திருக்கணும். ஆனா கர்த்தர் அந்த பாவத்தை அறிக்கை பண்ணதுனால நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக வந்த வார்த்தை என்ன? நீ சகாதபடிக்கு 12:13 பார்த்தா நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ இடம் கொடுத்தபடினாலே நீ பெற்ற பிள்ளை கண்டிப்பாக நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தாவீதின் வீட்டை விட்டு போய்விட்டார். பாருங்க, அந்த குழந்தை மாத்திரம் இல்லை, பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த அந்த மகன் மட்டுமல்ல, பிற்பாடு அம்னோன், அப்சலோம், அதோனியா என்று சொல்லி தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளில் மொத்தமாக 4 பிள்ளைகள் மரணத்தை சந்திக்கிறார்கள். எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க. தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளை மரித்தா எவ்வளோ வேதனை, அந்த வேதனையை தாங்கவே முடியாது. அப்போ 4 தனியாக திரும்ப செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அந்த சிக்ஷையை தாவீது பொறுமையாக சகித்து கொண்டார். திஸ் ஐ வுட் லைக் டு கால் திஸ் அஸ் அ கரெக்டிங் ஐஸ் ஆஃப் த லார்ட். புதிய ஏற்பாட்டில் ஒருவேளை பலமாக தேவன் நம்மை தண்டிக்காவிட்டாலும் நம்மை திருத்துகிற வேளையிலே கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் மன்னிப்பை கேட்டு திருந்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை நீங்க செய்வார். தான் தாவீது சங்கீதம் 19:12 ஜெபிக்கிறார். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று ஜெபிக்கிறார். So we saw the 3 main characteristics of the eyes of our Lord. They are caring eyes, they are counseling eyes, and they are correcting eyes. நம்மை விசாரிக்கிற கர்த்தருடைய கண்கள், நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற கர்த்தருடைய கண்கள், நம்மை சீர்திருத்தி நம்மை சிட்சித்து நடத்துகிற கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீரை விசாரிக்கிற தேவனப்பா என்று சொல்லி அவர் விசாரிக்கிறதுனால நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கணும், அவர்கிட்ட போய் சொல்லணும். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், வேதனைகள், நம்முடைய இருதயத்தை ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பாஸ்டர் எம்.கே. சாம்சன் ஐயா சொல்வார், நம்ம பெரிய விஷயம்னா கர்த்தர்ட்ட போயிடுவோம், ஆனால் சின்ன விஷயம்னா போக மாட்டோம். ஆனால் நான் கர்த்தர்ட்ட சின்ன விஷயமானாலும் கர்த்தர்ட்ட போவேன்னு சொல்லுவார். ஒரு முறை அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு சேஃப்டி பின் தேவைப்பட்டது, ஒரு பின் தேவைப்பட்டது, சேஃப்டி பின். அப்போ எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்கறது? அந்த வெளியில் ஸ்டேஷனில் எங்கேயுமே விற்கல. யார்கிட்ட கேட்கறது இல்லை, யார்கிட்ட கேட்கறது தெரியலையா ஆண்டவரேன்னு அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி ஒரு குழி, ஒரு ட்ரே ஒன்று இருக்கும் அதில் ட்ரெயினில் அட்டாச்சாக. அதில் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சேஃப்டி பின் இருந்தது. ஸோ he was so surprised. ஆண்டவரே எனக்கு வேணுமேனு அவர் ஜெபிக்கிற வேளையில் அங்கே பாருங்க முன்னாடியே ஆண்டவர் போட்டு வச்சிருக்காரு. ஸோ he used to say, the Lord supplied my needs from pin to plane என்று சொல்லுவார். ஒரு சேஃப்டி பின்லேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் இருக்கிற தேவைகளை, அவர் அமெரிக்காலாம் போயிருக்கிறார், அதனால் அவ்வளோ என்ன தேவையாதான் தேவனோட தேவையை சந்தித்தார் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அதே போல நாம் தேவனிடத்தில், இயேசுவினிடத்தில் நாம் கேட்கிற வேளையிலே அவர் விசாரிக்கிறார். நம்மளுடைய கவலையை சொல்லும் பொழுது அந்த தேவையை சந்திப்பார். நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தருடைய கண்கள், நம்மை சீர்திருத்துகிற கர்த்தருடைய கண்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறினாரே, மானிடர் மாறிடுவார், பரனேசு மாறினாரே. உங்கேசுவை அண்டிக்குள் அண்டிக்குள், உன்னே பாதம் தேடிக்குள் தேடிக்குள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்பப் பாதை காட்டிடுவார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறினாரே, மாறிடுவார், பரன் இயேசு மாறினாரே. உன் இயேசுவை அண்டிக்குள் அண்டிக்குள், உன் நேசர் பாதம் தேடிக்குள் தேடிக்குள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்பப் பாதை காட்டிடுவார்.
அழைத்து இன்ப பாதை காட்டிடுவார். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, உம்முடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, கவனித்திருக்கிறது அப்பா. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, எங்களை விசாரிக்கிற உம்முடைய கண்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற உம்முடைய கண்களுக்காக நன்றி. எங்களை சீர்திருத்துக்கிற உம்முடைய கண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்நாள் எல்லாம் இதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபை நீர் தருவீராக. இயேசுவே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எந்தெந்த ஏரியால ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ ஆண்டவரை, கஷ்டப்படுகிறார்களோ, தயவு செய்து உமது கரத்தை நீட்டி பிடித்து தூக்கி விடும்படியாக அடியால் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமா ஆண்டவரே, ரூத்தை விசாரித்து போவாஸ் எல்லாவற்றையும் செய்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகளை விசாரித்து என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சமனராக இருக்கிறார் அப்பா. God is rich toward all them that call upon his name என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி இந்த மாதத்திலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, வழி தெரியவில்லையே என்று சொல்லி அப்பா நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை தந்து அப்பா, சரியான ஆலோசனை நீர் கொடுத்து பிள்ளைகளை நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தவறான வழியில் செல்வார்களானால் நீர் உம்முடைய கண்களால் பார்த்து நீர் திருத்தி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமேன்.